அண்ணா, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மீனாட்சி அம்மனுடைய பாதத்திற்கு அடியிலிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியே பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நிறைய பக்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க தை மாசத்துல. அதனால் இந்த இடத்துல நான் அரசியல் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். இருந்தும் கூட நேற்று திருச்செந்தூர் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அங்க போறாரு, கூட கனிமொழி அக்கா இருக்கிறாங்க. அப்ப பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே 6 மணி நேரமா நிக்கிறோம், 7 மணி நேரமா நிக்கிறோம், 8 மணி நேரமா நிக்கிறோம். அதற்கு சேகர் பாபு அவர்கள் பேசுவதை பத்திரிகை நண்பர்களுடைய மைக்கில் கேப்சர் ஆகுது. என்ன சொல்றாருன்னா, திருப்பதி போனா ஒரு நாள் முழுக்க நிப்பானுங்க, இங்க என்ன பிரச்சனை? இன்னைக்கு தான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அறநிலைத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம். ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறது, அதை பொறுத்து கொண்டாலும் கூட திருப்பதி போனா ஒரு நாள் நிப்பானுங்க, இங்க என்ன பிரச்சனை? உள்ளத்தில் இருப்பது இன்னைக்கு வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அறநிலைத்துறை வாங்கக்கூடிய உண்டியல் பணம், இவ்வளவு பணம் வாங்குறாங்க, பக்தர்களுடைய காணிக்கையை வாங்குறாங்க. ஏதாச்சும் ஒரு சௌரியம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? பாத்ரூம் ஃபெசிலிட்டி, வசதி, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வாசலிருந்து நாங்கள் சொல்றோம், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது இங்கே அறநிலைத்துறை என்பது தமிழகத்தில் இருக்காது. அது எதற்காக இருக்கக்கூடாது என்பதற்கு தினமும் கூட சேகர் பாபு அவருடைய நடவடிக்கையே ஒரு சாட்சி. அதனால் நிச்சயமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுப்பாரு நம்புறோம். கோமியம் குடிச்சா காய்ச்சல் சரியாகும் சொல்லி சென்னை ஐஐடி இயக்குனர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மாணவர்கள் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்ப நான் பாக்குறீங்க? அண்ணா, சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க இன்னைக்கு இந்தியாவில் அவருடைய துறையில், குறிப்பா குவாண்டம் கம்ப்யூட்டர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பெரிய நிபுணர். அவர் நம்ம சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் மட்டும் இல்ல, பெரிய பெரிய பொறுப்பு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு போன்ற உயரிய பொறுப்புல, நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல ஒரு கம்ப்யூட்டர் துறையில வல்லுநராக இருக்கிறாங்க. அதனால் அதிலிருந்து நீங்க பாருங்க, அவருக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தின் மீது பிடிப்பு இருக்குது, தவறு கிடையாது. காலையில பாராயிரம் பாடுற கூட வீடியோவை பார்க்கிறோம், தவறு கிடையாது. மார்கழி மாசத்துல சொந்த ஊர்ல பாராயம் பாடுறாரு, தவறு கிடையாது. மூன்றாவது, ஒரு பசுமாட்டின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கார், அதுவும் தவறு இல்லை. அவருடைய கோட்பாடு, அவர் ஒரு கிளாஸ் ரூம்ல போய் பாடம் எடுத்து நீங்க குடியுங்கன்னு சொல்லலையல்ல, அவருடைய தனிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்றாங்க. இதரையும் அரசியலாக்க நினைத்தால் அந்த மனிதன் எதற்காக இத்தனை வேலையை செய்யறான் அப்படிங்கறதெல்லாம் மறந்து ஒரு கருத்தை மட்டும் பிரதானப்படுத்தி இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் தமிழர்களுடைய பெருமை அடையாளம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை தெரியும், அவருடைய சாதனை தெரியும். எனக்கு இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்பர் 1 ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. அதையும் பாருங்க. அதனால் எல்லாத்தையும் தயவு செய்து அரசியலா பார்க்காதீங்க என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி இவர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி 13 அமாவாசை தான் தாண்டும், அதுக்கு மேல தாண்டாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சார் பாக்குறீங்க? 2026 வரைக்கும் எத்தனை அமாவாசை இருக்கே கணக்கு போட்டுங்கண்ணே. 2026 தேர்தல் கமிஷன் தேர்தலை டிக்ளேர் பண்ற வரைக்கும் எத்தனை அமாவாசை, எத்தனை பௌர்ணமி இருக்கு, அதை எண்ணிக்கங்க. அதன் பிறகு இந்த ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான அறிகுறிகள் மிக தெளிவா இருக்கு. முதலமைச்சர் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல இந்த வீதியில நடந்து பொதுமக்களை சந்திச்சா தெரிஞ்சிடும் மக்கள் எந்த அளவுக்கு இதன் மேல் ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால அது எத்தனை அமாவாசையோ 2026 தேர்தல் வரும் வரை அத்தனை அமாவாசைக்கு தான் அந்த கட்சி ஆட்சி தாங்குது. அரசியல்ல நிறந்த எதிரியும் இல்ல நண்பனும் இல்லை என்ற ஒரு வாதம் இருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுக உங்களுக்கான கூட்டணி முடிவுக்கு உங்களுடைய உரையாடல் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்டது. இனிமேல் வருகிற 2026 அந்த காயங்கள், அந்த உரையாடல் எல்லாம் மறந்து அப்ப நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன் நானே. ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா ஒரு விஷயத்தை சொல்றாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி, அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளவு பெரிய வாய்ஸ், அதற்காக கூட்டணி முறிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களானே? அவர்கள் கூட்டணியை முறிச்சது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக. நான் சொல்ல, பல தலைவர்கள் சொல்றாங்க. மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும். அந்த ஓட்டு வரப்போறதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்க போவது கிடையாது, யாரும் ஆதரிக்க போவது கிடையாது. நாம இருந்தால் இந்துக்களும் ஆதரிப்பாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன 10 முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா? அண்ணாமலை சொன்னாரு, அதனால நாங்கள் கூட்டணியை முறிச்சோம்னு. அந்த அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாது.
ஆனால் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னையும் பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு ஒரு கட்சி மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு அண்ணா மீண்டும் இணைவது இல்லை அப்படிங்கறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்திருக்கோம். அறநிலைத்துறை அகற்றுவோம் நாம சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் ஏத்துக்க போறாங்க கூட்டணிக்கு வர்றவங்க அதையும் பார்க்கணும். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சிருக்கோம். முதல்ல இருந்து சொல்றோம் எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க திராவிட கட்சிகள். ஆனால் நண்பர்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை ஒரு தனி பாதையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. 2026 மாற்றத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே புரியலண்ணா. இவங்கெல்லாம் அந்த செலக்டிவ் அம்னீஷியான்னு ஒரு நோய் இருக்குது. அதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து விட்டதோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கல சொல்லட்டும். கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 36 பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கிறோம். 36 பக்கம் 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகள்ல பார்க்கட்டும். சென்னை மெட்ரோ 43,000 கோடி வாங்கி கொடுத்திருக்கோம். இத்தனைக்கு இவங்க மாநில அரசு ப்ராஜெக்டை டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்க கூடாது. ஆனா இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமருக்கு கடிதம் எழுதி 43,000 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்திருக்கோம். என்ன இவங்கெல்லாம் அதெல்லாம் காதில் என்ன உங்களுக்கு என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்களானே கண்ணு தெரியாதா உங்களுக்கு? அதனால் இங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து இந்திய அரசியல்ல என்ன நடக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம பட்ஜெட் வர இருக்கு, இந்தியாவுடைய பட்ஜெட். அதிலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் திட்டங்கள் நிதிகள் வரும். அதனால் வேண்டுமென்று இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மறைப்பதற்காக தினமும் மத்திய அரசின் மீது குறை சொல்வதை மட்டுமே ஒரு முழு நேர வேலையாக திமுக அரசு வச்சிருக்கிறாங்க. அண்ணா இந்த தேர்தலால ஆட்சி மாறுதாங்கண்ணா, இந்த ஒரு தேர்தலால ஆட்சி மாற போகுதாங்கண்ணா. இந்த ஒரு தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவில் எங்கேயுமே இது போன்ற தேர்தல் அதிகமா நடக்காது. 2021 தேர்தலுக்கு ஒரு தேர்தல் இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல். 5 வருஷத்துல ஒரு தொகுதியில மக்கள் 4 முறை ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு மரியாதை வருமா வராதாங்கண்ணா? அதே ஒரே குடும்பத்துல 2 பேர்த்த நிப்பாட்டி எத்தனை முறை மக்களை பார்த்து ஓட்டு கேட்பீங்க? மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்க? இப்ப வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் 8 மாசம் 9 மாசங்கண்ணா, அவ்வளவுதான். அதனால மக்களுக்கும் தெரியும். இந்த நீங்க வாக்கு சதவீதமே பாருங்க. ஈரோடு கிழக்குல மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு தான் வரும். ஆனால் நியாயப்படி தேர்தல் ஆணையம் இது போன்ற தேர்தல் நடத்தவே கூடாது. இடைத்தேர்தல் நடத்தலாம். இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்கன்னா முதல். இரண்டாவது, நாங்க தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருந்தால் இவங்க நேர்மையை நடத்துவாங்களா? அந்த ஆட்சியரை மாற்ற மாட்டாங்க, எஸ்பியை மாற்ற மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே பட்டியல் அடைச்சது தமிழ்நாடு முழுவதும் நீங்க போட்டு காட்டினீங்க. நாங்க எல்லாத்துக்கிட்டையும் முறையிட்டோம். மாநில தேர்தல் ஆணையம் முழு கண்ட்ரோல் இருக்கு, ஆபீசரை வச்சு நடத்துறாங்க. அதனால் நேர்மையா நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கா? நாங்க தேர்தலில் நிற்கிறோங்கிற ஒரு காரணத்துக்காக மக்கள் எதற்காக பட்டியலை திரும்ப அடைக்கப்பட வேண்டும்? ஏன்னா முதலமைச்சர் நாங்க பட்டியலையே அடைக்கலின்னு சொல்றாரானா? அதனால் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு வேண்டாத வேலையாக ஈரோடு கிழக்க பார்க்கிறோம். 9 மாதத்திற்கான சட்டமன்ற உறுப்பினர், அதுல என்ன பிரயோஜனம் வரப்போகுதுங்கன்னா? மாநில அரசு கவர்னர் உங்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லாத காரணத்தினால பெரிதும் பாதிக்கப்படுவது மக்கள் தான் சார். எல்லாரும் ஒற்றுமையா போனாதான். மத்திய அரசு நல்லா இருக்கிறாங்க. பிரதமர் இங்கே வந்தவுடன் முதலமைச்சர் போட்டி போட்டு கை குலுக்கிறதுக்கு போட்டி போடுறாரு. அந்த போட்டி எங்க காட்டணும்? ஆரோக்கியமா ஆட்சி நடத்துவதற்கு முதலமைச்சர் காட்டணும். கவர்னர் மீது என்ன தவறு? ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் கவர்னருடைய சட்டையை கிழிப்பேன், பேண்டை கிழிப்பேன், ட்ரௌசரோட நடக்கூடுவேன்னு சொல்றாரு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரா? சத்தியப்பிரமாணம் பண்ணித்தான் சத்தியமூர்த்தி அமைச்சரானாரு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரான்னு? இந்த மாதிரி கவர்னர் மீது ஆபாசமான போஸ்டர் சென்னையில் ஒட்டியிருக்காங்க, திமுகன்னு பேர் போட்டு. ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா? ஆனால் இவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியவில்லை என்றால் எப்படிங்க நாம் போய் பஞ்சாயத்து பண்றது? அதனால் திமுகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மறைப்பதற்கு கவர்னரை பகடைக்காயாக பயன்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை தான் மதுரை ஃபுல்லா போஸ்ட் விட்டுட்டாங்க. உங்க கட்சி நிர்வாகிகளும் சொல்றாங்க. சரிங்கண்ணா, என்ன சார்? நான் ஏற்கனவே இருக்க சொன்னேங்கண்ணே, இந்த பதவிங்கிறது வெங்காயம்னு சொன்னேன். எல்லாம் உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காதுங்கண்ணா. எதாக இருந்தாலும் தினமும் கடல் மக்கள்கிட்ட இருக்கணும், வீதியில் இருக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், அவ்வளோதாங்கண்ணே. மற்றபடி இந்த பதவி எல்லாம் அலங்காரம். நாற்காலி என்ன, நாற்காலியில் யார் அமர்கின்றார்கள் என்பது இப்போ முக்கியம் கிடையாதுங்கண்ணா. யாராக இருந்தாலும் களத்தில் வீதியில் கால் படணும், மக்களோடு மக்களாக இருக்கணும். இன்னைக்கு அரசியல் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். பொறுப்புகளோ பதவிகளோ எப்பொழுதும் என்னை அடையாளப்படுத்தியது கிடையாது.
வருகின்ற காலத்திலும் அது அடையாளப்படுத்த போவது கிடையாது. சார், பாஜக வந்து இந்த ஒரு மாநிலம் ஒரு நாடு ஒரே தேர்தல் வந்து பாஜகவுக்கு தான் சரியா இருக்காதுன்னு சொல்லி முதல்வர் நேற்று பேசியிருக்காரு சார். சரி, அப்ப எங்களுக்கு சரியா இருக்காதுன்னா உங்களுக்கு சரியா இருக்குமல்ல? அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முதலமைச்சர் ஆதரவு கொடுக்க வேண்டும் தானே? இப்ப முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க இது பாஜகவுக்கு நல்லதில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல்னா, சரி எங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்ப எங்களுக்கு நல்லது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நாங்க தைரியமா கொண்டு வர்றோம், தைரியமா வாங்க. அதனால் முதலமைச்சர் வந்து அவருடைய பேச்சை நான் நேற்று கவனிச்சேங்கண்ணா. இது பாஜகவுக்கு நல்லது நாங்க கொண்டு வரல, நாட்டுக்கு நல்லதுன்னு கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு திட்டத்தில் எங்களுக்கு நல்லதான்னு பார்க்கல, நாட்டிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நல்லது, நாட்டிற்கு நல்லது என்பதால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய மக்களுக்கும் நல்லது, அவ்வளவுதாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் அவருடைய தந்தையார் எழுதியிருக்கக்கூடிய சுயசரிதை புத்தகத்தை படிக்கட்டும். அதில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். அதை படித்துக் கொண்டு மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சாட்டையை கையில் எடுத்த காலகட்டத்தில் இருந்து விமர்சனம் தொடருது. கொண்டு வந்த சாட்டை வேற, அவர் அடிச்சுக்கிட்ட சாட்டை வேற. ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபியிலையும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு மதுரையில் கூட ஒரு முக்கிய பிரமுகம் மாட்டி இருக்கிறாரு. இதற்கெல்லாம் என்ன செய்ய போறாருன்னு கீதா ஜீவன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கண்ணே. மதுரையை பொறுத்தவரை குறிப்பிட்ட நபர் ஏப்ரல் 2024 காவல்துறை அவர் மேல வழக்கு போடுறாங்க. கோர்ட்ல அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், கோர்ட்ல அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. கோர்ட் ரெண்டு பக்கம் கேட்டு அதன் பிறகு காவல்துறை மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு. ஏப்ரல் 2024 எங்க இருக்குன்னா இன்னைக்கு ஜனவரி 2025 எங்க இருக்கு? மறுபடியும் காவல்துறை கோர்ட்டுக்கு போய் வழக்கு ஓபன் பண்றாங்க. ஏப்ரல் 2024 காவல்துறையிட்ட எவிடன்ஸ் இல்ல, அதை பார்த்து தான் கோர்ட்டு க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு காவல்துறை புதுசா எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அவங்க என்ன எவிடன்ஸ் காட்டட்டும். நான் ஒரு கட்சியின் தலைவராக ஒருவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எஃப்ஐஆர் வச்சு நடவடிக்கை எடுத்துருவான். இந்த கேஸ்ல காவல்துறை போட்ட முதல் தகவல் அறிக்கையை கோர்ட் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இரண்டாவது முறை கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து மறுபடியும் காவல்துறை மறுபடியும் கோர்ட்ல போய் அந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க. அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதனால மாநில தலைவராக நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நான் எவிடன்ஸை பார்க்கணும். நார்மல் கேஸ்ல நான் பார்க்க மாட்டேன். பட் இந்த கேஸ்ல ஏன் பார்க்கணும்னா கோர்ட் முதல்ல ரத்து பண்ணி நீ என்ன புதிய எவிடன்ஸை கொண்டு போய் கோர்ட்ல காமிச்சேன். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியின் மீது எல்லா இடத்துலயும் நீ கேஸ் போடுற, நீ கேஸ் போடுறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எத்தனை பேருக்கு மேல அவங்க கேஸ் போடுறாங்க? அதனால் யாரையும் இங்கே அவர் நல்லவர் கெட்டவர் நான் சொல்லி, அவர் இன்னைக்கு நல்லவர் இந்த பத்திரிகை சந்திப்பில் சொல்ல, கெட்டவர் நான் சொல்ல, அவருக்கு இது போல் நடந்திருக்கிறது என்கின்ற கருத்தை வைக்கிறேன். இரண்டாவதுங்கன்னா மதுரை நண்பர்கள் என்னுடைய ஊருக்கு வரணும், என் கிராமத்துக்கு வரணும். ஒரு ஆண்டும் பழனிக்கு நாங்கள் காவடி எடுப்பதை நீங்க பார்க்கணும். கொங்கு பகுதிக்கு வரணும். சாட்டையால் அடித்துக் கொள்கின்ற வழக்கத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாரு பேர் அவங்க செருப்பை தூக்குறதுக்கு அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்க. ஆத்த தாண்டமா அசிஸ்டன்ட் செருப்பை தூக்கணும். ஆனா நான் செருப்பு போடாம ரோட்ல நடந்து வர்ற காரணம் ஒரு வேள்வி. அதனால் யாருக்காவது திமுக அமைச்சர்களுக்கு முக்கிய தலைவர்களுக்கு சாட்டையின் மீது சந்தேகம் இருந்தா கோயம்புத்தூர்ல என் வீட்டுக்கு விருந்தாளியா வாங்க, நல்லா காலையில சாப்பாடு போட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போட்டு அதே சாட்டையை உங்க முன்னாடி கொடுக்குறேன். 2 அடி அடிச்சுக்கங்க. நீங்க 6 அடி அடிக்க வேண்டாம், 2 அடி அடிச்சுக்கங்க. அதன் பிறகு யாரு வேணாலும் சேலஞ்ச் பண்றேன். திமுகவினுடைய எம்எல்ஏக்களுக்கு மேல சாட்டையின் மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்னா வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு போட்டு அதே இடத்துல சாட்டையை குடிக்கிறேன். 2 அடி மட்டும்தான், 6 அடி இல்ல. அதன் பிறகு உண்மையா பொய்யான்னு நீங்க திமுக யார் அடிச்சுக்கிட்டீங்களோ அந்த தலைவர் ஒரு லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அது மஞ்சியா, அது பஞ்சா, அது பிளாஸ்டிக்கா, அது இதுவா, அது அதுவான்னு எல்லாம் செக் பண்ணிடலாம். அதனால யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா என் வீட்டுக்கு உணவு சாப்பாடு போட்டு சாட்டையை கொடுத்து உங்க முன்னாடி, அந்த சாட்டை என்னுடைய பூஜை அறையில் இருக்கு, சாமி முன்னாடி இருக்கு, 2 அடி அடிச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு பேட்டி கொடுப்பாங்க. நன்றி ஐயா. கேளுங்க ஐயா. கவர்னர் எதுக்கு மாத்த போறோம்? நல்லா வேலை செய்யற கவர்னர் எதுக்கு மத்திய அரசு மாத்த போறாங்க? அதனால நீங்க முதலமைச்சர் பாத்தீங்கன்னா 200 கிடைக்கும், 205 கிடைக்கும், 210 சீட்டு கிடைக்கும்னு பகல் கனவுல இருக்காங்க. முதலமைச்சருக்கு கவர்னர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இது போல் பிதற்றி கொண்டிருக்கின்றார். அப்படித்தான் நான் பாக்குறேன். ஆளுநர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இது போல் பிதற்றி கொண்டிருக்கின்றார். ஆளுநரை மாத்தாதீங்க, எங்களுக்கு வேணும். இப்படியே நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னீங்க. 10 வருஷம் மக்கள் வெளியே வச்சாங்க. இந்த முறை 10 ஆண்டுகள்ல பல 10 ஆண்டுகளுக்கு வெளியே வைக்கத்தான் போறாங்க. ஆளுநரும் இருக்கட்டும், நல்லா வேலை செய்யற இதுக்கு மாத்தணும்.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் மத்திய அரசுக்கு வைக்கிறோம். எதுக்கு ஆளுநரை மாத்துறீங்க? நல்லா பணி செய்யக்கூடிய ஆளுநர், நேர்மையான துணைவேந்தரை கொடுக்கக்கூடிய ஆளுநர், தமிழகத்தினுடைய செக்யூரிட்டி சிச்சுவேஷனை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுநர், மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிற ஆளுநரை எதற்கு மாற்றணும்? நன்றி. என்ன பொங்கலுக்கு 725 கோடி மது விற்பனை போயிருக்கு. டாஸ்மாகோட வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆனால் பொங்கல் தொகுப்பு வழங்குறதுக்கு தமிழக அரசு நிதி இல்லை அப்படின்றாங்க. அண்ணே, இன்னைக்கு நீங்க எங்கூட வாங்கினேன் பார் எல்லாம் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய பாரை நான் காட்டுறேன். 24 மணி நேரம். இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நம்பர் 1 என்னன்னா டாஸ்மார்க் மட்டும்தான். மிச்சதெல்லாம் தோத்து போச்சு. ஆனால் பொங்கலுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை. போன வருஷம் தீபாவளி ரெக்கார்டு சேல்ஸ், இப்ப பொங்கல் ரெக்கார்டு சேல்ஸ். அதனால் வருகின்ற எல்லா காலத்திலும் இது பார்க்கத்தான் போறீங்க. கல்யாண மண்டபத்தில் 500-600 பேர் குடிக்கிறதுக்கு பார் வசதி செட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் சில இடத்துல. கல்யாண மண்டபத்தில் எங்கூட வாங்க, உங்க பகுதிக்கு வாங்க, நான் காட்டுறேன். இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலண்ணே. மக்கள் இதெல்லாம் பார்க்கறாங்க. சாராய ஆலை நடத்துறவங்க அவங்க, சாராயத்தை விற்பனை செய்யறவங்க அவங்க, வரக்கூடிய பணத்து மூலமாக அரசியல் லாபம் அடைகிறவங்க அவங்க. இது தமிழகத்தை அதல பாதாளத்தை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. இதை மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கும்பாபிஷேக பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தீ விபத்து நடந்த பகுதியில் இப்போ வரைக்கும் எந்த பணிகளுமே கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. பணிகள் எல்லாமே நாமக்கல்ல இருந்து பாறையில வெட்டிட்டு வந்த பாறைகள் இருந்தாலும் அதை பொறுத்து முடிக்காம கும்பாபிஷேகம் அன்னை கோயில்ல சொன்னாங்கன்னே, உள்ள போகும்போது நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய சுவாமிகள் எல்லாம் கூட சொன்னாங்க. அதனால் கோவிலை பொறுத்தவரை தவறான கையாடல் இவங்க கையில் இருக்கு. கோயிலை மட்டும் ஆகம விதிப்படி ஒரு முறையான ஒரு கும்பாபிஷேகத்தை நடக்கணும். இது பழனியில் இதே பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இதற்கு முன்பு தீ விபத்து ஏற்பட்ட பகுதியும் ஆல்மோஸ்ட் சரி பண்ணிட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆனா அதை ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்றோம், ஒரு பார்ட் டெம்பிளுக்கு மட்டும் பண்றோம் என்பது திமுக ஆட்சிக்கே இது கேடாக விளையும் என்பது மக்களுடைய கருத்து. அதனால் முதலமைச்சர் அவர்கள் விழித்துக் கொண்டு, இங்க இருக்கிற சேகர் பாபு நினைச்சீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவன் திருப்பதியில் 1 மணி நேரம் நிற்கிறான், ஒரு நாள் நிற்கிறான், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்பார். அதனால் அவருக்கு வரும்போது மாஸ்க் போட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அனுப்பி வேகமாக இதற்கான பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி.